முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கீங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வெளியாட்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக வீட்டுக்கிட்ட வர முடியாது. நிறைய பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அவங்க ஏன் எதுக்குன்னு விசாரிப்பாங்க. இப்போது இந்த வீட்டுக்கு பர்சனலாக ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. சுழற்சி முறையில் ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, தனியார் செக்யூரிட்டி. அது இல்லாமல் அங்கே ஒரு போலீஸ் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே அந்த புல்வெளி செடி கொடிகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த வீடு யாருக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னா, ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா கிட்டையும் அண்ணன் மகன் தீபக் கிட்டையும் இருக்குது. இந்த வீடு இவங்க 2 பேருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அப்போ இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வீட்டை அரசுடைமை ஆக்கிட்டாரு. அப்போது ஜெயலலிதா அண்ணன் பிள்ளைகளான தீபாவும் தீபக்கும் நீதிமன்றத்தை நாடி, ஜெயலலிதாவோட ரத்த சொந்தங்கள் நாங்கள், அவங்களோட வாரிசு நாங்கள், அதனால் அந்த வீடு எங்ககிட்ட கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. இதை கேட்ட நீதிபதி இந்த வீட்டை தீபா மற்றும் தீபக் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சட்டப்படி இந்த வீடு தீபாவுக்கும் தீபக்குக்கும் சொந்தம் அப்படின்னாலும் அவங்க 2 பேரும் இங்கே வந்து தங்கலை. அப்பப்போ இங்கே வந்து பார்த்துன்னு போகிறாங்களே தவிர இங்கேயே வந்து தங்கலை. எப்பயாவது இங்கே வந்து 1 நாள் 2 நாள் தங்குறாங்களாம், அவ்வளோதானா. அவங்க போட்ட செக்யூரிட்டி இங்கேயே தங்குறாங்க. 24 மணி நேரமும் இங்கேயே பார்த்துக்கிறாங்க. ஷிஃப்ட் முறையில் 3 செக்யூரிட்டிஸ் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ இருந்த அந்த கம்பீரம், அந்த அழகு இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியவும் சரி, காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கிற வளாகத்துலேயும் சரி, அந்த பழைய பசுமை இல்லை. சரியான பராமரிப்பு இல்லாமல் செடிகள்லாம் வாடுது. சில செடிகள் அப்படியே இறக்குற நிலைமையில் இருக்குது. இந்த வீட்டுக்கு ஜெயலலிதா வச்ச பேர் வேதா இல்லம். வீட்டோட சைடில் எப்படி இருக்கு பாருங்க. ஜெயலலிதா வீட்டு எதிரிலே இருக்கிற இந்த பெரிய பங்களா சின்னம்மான்னு அழைக்கப்படுற திருமதி சசிகலா அம்மையாரோடது.